எடுக்கும் கதை என்ற முழ்ச்சியுள எடுக்கும் கதை என்ற முழ்ச்சியுள நடக்குமேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்வினுடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவான் செய்வத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாயும் உயிர் துணையே தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி திருச்சிற்றம்பலம் சொன்மாலை பயில்கின்ற சொன்மாலை பயில்கின்ற உயிலினங்கள் சொல்லீரே சொன்மாலை பயில்கின்ற உயிலினங்கள் சொல்லீரே பன்மாலை வரிவண்டு பன்மாலை வரிவண்டு பன்முழக்கம் பழனத்த முன்மாலை நகுதிங்கள் முகில் விளங்கோ முடிச்சென்னி முன்மாலை மார்பனின் புது நலமும் திகழ்வானோ வஞ்சித்தன் படை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிகார் திரகன்னோ பரந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் கலிமெலிய
ஆகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே அப்பூதியடிகள் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரனுடைய கருணையினாலே ஆன்மாவாகிய நமக்கு அவன் திருவருளை பெறுவதற்கான நிதி முறை வழிகள் நூல்கள் அருளாளர்கள் இவைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிறோம். அப்படி நூல்கள் அருளாளர்கள் இந்த லோகத்துக்கு கிடைக்கவில்லையானால் மக்கள் மிருகங்களைப் போலத்தான் இருப்பார். இப்போதும் நூல்களை கல்லாதவர்களும் மிருகங்களும் ஒன்றுதான் திருவள்ளுவர் சொல்கிறார். விலங்குடு மக்கள் அறையர் இளங்குனூர் கற்றாரோடு என. அதனால மனிதன் மனிதனாக வாழ்கிறது ஒரு முறை, மனிதன் மிருகமாக வாழ்கிறது ஒரு முறை, மனிதன் தெய்வமாக வாழுகிறது ஒரு முறை. வாழ்கின்ற காலத்திலேயே தெய்வ சம்பந்தமான செயல்களை செய்து தெய்வ வாழ்க்கையை வாழும். அப்புறம் அவன் இறந்த பிறகு தெய்வத்தோடு தெய்வமாக ஆகும். அதைத்தான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்கின்ற காலத்திலேயே தெய்வ சம்பந்தமான செயல்களையே செய்வது, அது சம்பந்தமாகவே பேசுவது, அது சம்பந்தமாகவே கேட்பது, அது சம்பந்தமாகவே நினைப்பது, இப்படி எல்லா வகையிலையும் அந்த தெய்வத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் அவன் தெய்வமாகும். இப்ப நாயன்மார்கள் மனிதர்கள் தானே, நம்ம போல மனிதர்கள் தான். இந்த பக்கத்துல தஞ்சாவூர் பக்கத்துல திங்களூர், திருவையாறு தென்கலூர், அங்கதான் வருது. தமிழ்நாட்டில் தான் நாயன்மார்கள் அதிகமா இருந்திருக்கிறாங்க. மனிதர்கள் தெய்வமாக இருக்கிறாங்க. கோயில் இவங்களை வச்சு பூஜை பண்றோம். அவர்களை பின்னால வந்த பெரியோர்கள் பாராட்டி பாடியிருக்கிறார்கள். ஆகையினாலே இப்படி எதோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறோமோ அது சம்பந்தமாக ஆகிவிடும். அதனாலே இப்படி நாயன்மார்கள் சிவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சிவமாக ஆகிவிட்டார். நல்ல பணக்காரன் மனம் உள்ளவனோட தொடர்பு இருந்தா நாம பணக்காரன் ஆகிடலாம். நல்ல மனம் இருக்கணும், அவனும் பெரும் பணக்காரனா இருக்கணும். மனசு எப்படி இருக்கும்? கேட்ட போதெல்லாம் மனம் கொடுக்கணும். அப்படிதான் எப்படி இருக்குவா? நாம பணக்காரன். அதுபோல சிவனோடு தொடர்புடைய ஆன்மாக்கள் சிவமாக ஆகுது. அது தொடர்பு இல்லாத ஆன்மாக்கள் மறுபடி பிறந்து இறந்து உலகத்தில் உணர்ந்து கொண்டிருக்கும். மனித பிறவி கிடைக்காமலும் போய்விடும். அதனால இந்த பிறப்பில் இப்படி நாயன்மார்களோடு சிவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வதுதான் முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தோடு இப்போ மனைவி மக்கள் வீடு வாசல் வனத்தோட தொடர்பு வச்சிருக்கிறோம். அது இருக்க வேண்டியதுதான். ஆனா இது தொடர்ந்து வராது. தொடர்பு தொடர்ந்து வராது. அது நன்மை செய்யாது. இந்த மைக்கு மாதிரி அடிக்கடி நின்று. அதனால தொடர்ந்து வருவது எது என்று கேட்டால் நாம் செய்த புண்ணியம், உயிர் பற்றி இருந்த அந்த பொருள். அதனால இப்படிப்பட்ட ஒரு நாயன்மார்கள் வரலாற்றிலே அப்பூதியடிகள் என்பவர். இவர் தஞ்சாவூர் பக்கம் திருவையாறு, திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற திங்களூர் ஊர் இருக்குது, கோயில் இருக்குது. இவர் பிராமண குலத்தில் பிறந்தவர். நல்ல வசதியுடையவர், மனைவி மக்களுடையவர், பூமி வீடு மாடு பணம் முதலான எல்லா வகையும் உடையவர். திறந்தோறும் சிவபூஷை பண்றவர். அக்னி காரியத்தோட சிவபூஷை. அஞ்சி போய் களிமெலிய அழல் நெருப்பு அழலோமும் அப்பூஜை. திறந்தோறும் அக்னி காரியம் பண்றவர். அப்படிப்பட்ட செல்வ இரண்டு வகையான செல்வத்தையும் உடையவர். பொருள் செல்வமும் உடையவர், அருள் செல்வமும். அவர் குரு பத்தியிலே மிக உயர்ந்தவராக இருந்தார்.
குரு லிங்க சங்கம பத்தின்னு 3. குரு லிங்க சங்கம பத்தின்னு சொல்றது, குருவையே சிவமாக எண்ணி பக்தி பண்றது, சிவனடியார்களை சிவமாக எண்ணி பக்தி பண்றது, சிவனை சிவலிங்கத்தை பக்தி பண்ணி பக்தி பண்றது. இப்படிப்பட்ட 3 வகையான பக்தியும் வேணும். அதுல 3 வகையான பக்திகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில அதிகமாக இருக்கும், அவ்வளவு. அதுல இவர் குரு பக்தியிலே சிறந்தவர். குரு என்று சொன்னால் அறியாமையை போக்கி அறிவை தருவோம், அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தருவோம். அதனால இவர் திருநாவுக்கரசர் நாயனார் இருந்தார் அல்லவா, அவரை குருவாக கொண்டார். திருநாவுக்கரசு நாயனாரு சமயாச்சாரின் ஆழ்வரிலே 2வதாக இருக்கிற திருநாவுக்கரசர், அப்பர் சுவாமி, வாகீசர் என்றெல்லாம் பெயர். அவரை தன்னுடைய குருவாக இவர் திடமாக உறுதியாக வைத்துக் கொண்டார் என்றால் அவரை சந்தித்து அவர் மூலமாக உபதேசம் பெற்று நன்மையை பெற்று உடைய குணத்தை கண்டெல்லாம் குருவாக கொண்டார். சந்திக்கவே இல்லை. சந்திப்பதற்கு முந்தையே அவருடைய பெருமையை கேட்டு அதன் மூலமாக கேட்டவுடனே அவரிடத்துல இவருக்கு பற்றி இருந்துச்சு. இப்படிப்பட்டவர் திருநாவுக்கரசர். அவர் சிவபெருமானுடைய அடியவரானார். அவரை சமணர்கள் கல்லிலே கட்டி கடலிலே போட்டார்கள். அந்த கல்லை தெப்பமாக மிதந்து திருப்பாதிரிக்குள்ள கரையேறினாரு. கல்லு தெப்பமாக மிதந்து கரையேறினாரு. இப்படிப்பட்ட அதிசயம் செய்த மகானவர் அப்படின்னு கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே அவரை தன்னுடைய குருவாக ஏற்று. அதற்கு மேல இன்னொன்று என்னன்னா, இவர் ஐயர், அவர் புள்ள வேளாளர். ஐயர் புள்ளமார கும்பிட மாட்டார். புள்ளமாரதான் ஐயரை கும்பிடும். அது ஞானத்துல உசந்து விட்டா ஐயர் ஒண்ணும் இல்லை, புள்ளமாரும் இல்லை. ஞானம்தான் உயர்ந்தது, சாரி உயர்ந்ததல்ல, ஞானமும் உயர்ந்தது. ஞானம் இல்லைன்னா உசந்த ஜாதி இருந்து என்ன பண்றது? நான் உசந்த ஜாதி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. அவன் உசர மாட்டான். அதனாலே சிவஞானம் யாருக்கு இருக்குதோ அவன் உயர்ந்தவன். யாருக்கும் பொன்னம்பலம் கிருபை இருக்குதோ அவனே பெரியவன். பாருக்குள் மாடுகள் வீடுகள், பாருக்குள் வீடுகள் ஆடுகள் மாடுகள் பணம் இருந்தால் அவன் பெரியவனாவானோ என்பது நந்தராஜர். அதனாலே சிவஞானத்திலே உயர்ந்தவராக விளங்குகின்ற திருநாவுக்கரசருடைய பெருமையை கேள்விப்பட்டார். கேட்டவுடனே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். மூர்த்தி அவனிற்கு வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். பெயர்த்த அவனுக்கே பிச்சினாள். அன்னையையும் அத்தனையும் அந்தே நீர்த்தாள். அகன்றாள் அகலிடத்தார ஆதாரத்தை தன்னை மறந்தாள். தன்னாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாள் என்கின்ற திருநாவுக்கரசர் திருத்தாண்டகத்துக்கு இலக்கணமாக இருக்கும். அப்படிப்பட்ட பக்தி உடையவர் திருநாவுக்கரசர். திருத்தாண்டகம் பாடினவர். பாட்டுல திருநாவுக்கரசர் பாடினது 3 வகையா பாடினது. திருக்குறுந்தொகை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். திருத்தாண்டங்கிறது பெரிய பாட்டு, 8. அதனால அவருக்கு தாண்டக வேந்தரும் அவருக்கு ஒரு பட்டம். யாருக்கு? திருநாவுக்கரசர். தாண்டகம்னு வருது. தாண்டகம் என்று சொன்னால் பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு செப்பமாக இருப்பது அவருடைய திருத்தாண்டம். தாண்டகம் பாடுவதிலே அவர் வல்லவர். ஒரு தாண்டகம் சொல்றேன், கேட்டுப்பா. முற்றாத பான்மதியம் சூடினானை, முற்றாத பான்மதியம் சூடினானை, மூலன் தானாய முதல்வன் தன்னை
செற்றார்கள் புறமூன்றும் செற்றான் தன்னை திகழொளியை மரகதத்தை தேனை பாலை குற்றாலத்தமந்துரையும் குழகந்தல்லை குத்தாட வல்லானை கோனை ஞானம் பெற்றாரை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பெறவானாடே என்பது திருத்தாட்டம். இப்படி இருக்கும் பல பாடல்கள். அதனால தாண்டகம் பாட வல்லவன் அவன். தாண்டகம் பாட வல்லவன். சிவபெருமன் தாண்டவ ஆட வல்லவர். இவர் தாண்டவம் பாட வல்லவர், அவர் தாண்டவ ஆடவர். ஒரே எழுத்துத்தான். இவருக்கு அவருக்கு வித்தியாசம். இவருக்கு காணா கூடனா அவருக்கு வானா கூட. தாண்டகம் பாட வல்லவர். தாண்டகம் பாட வல்லவர் திருநாவுக்கரசர். தாண்டவம் ஆட வல்லவர். அதனாலே இந்த இரண்டு பேச்சிலேயே இவருக்கு அனுபவம். அந்த தாண்டவமும் பிறவிக்கடலே தாண்ட வைக்கும். அந்த தாண்டவம் புரியுதா? தாண்டவம்னு சில பேர் வச்சிருக்காங்க, இப்ப எல்லாம் வைக்கிறது. தாண்டகமும் பிறவிக்கடலை தாண்ட வைக்கும். இது தாண்டவம். புரியுதா? தாண்டவம் யார் ஆடுற? அப்படி நடராஜர். நடராஜர் ஒரு பெரிய நடராஜர் விட வைக்கணும். அதனால அப்படி தாண்டவம் பாடுகிறவருக்கும் தாண்டவம் ஆடுகிறவருக்கும் ரொம்ப சுத்தம். தாண்டவம் பாடுகிறவருக்கும் தாண்டவம் ஆடுகிறவருக்கும் ரொம்ப சுத்தம். திருநாவுக்கரசருக்கு சிவருமானுக்கும் ரொம்ப சொந்தம். இந்த ரெண்டு பேர்த்துக்கும் சொந்தம் இந்த பூஜடிகள். அது ஒரு பெரிய சிறப்பு. தாண்டவம் ஆடவல்லவராகிய சிவபெருமானுக்கும் சொந்தம், தாண்டகம் பாடவல்லவராகிய திருநாவுக்கரசருக்கும் சொந்தம் இந்த பூஜடிகள். இந்த கருத்தை இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அந்த புராணத்தை? யாரு? சேக்கிழாரு. இந்த கருத்தை நான் சொன்ன கருத்தை வச்சு எப்படி ஆரம்பிக்கிறார்னா, தாண்டவம் புதிய வல்ல தம்பிரானாரு கண்பர். ஆரம்பமே இவர் கதையே அவருடைய ஊரை சொல்லி, நாட்டை சொல்லி, ஊரை சொல்லி, பேரை சொல்லி அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க கதை. மற்ற கதையில அப்படித்தான் ஆரம்பிக்கிறாரு. இவர் கதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா இந்த வாக்கியத்தில் ஆரம்பிக்கிறார். தாண்டவம் புரிய வல்ல. இந்த ரெண்டும் பொருந்துறாப்புல. தாண்டவம் ஆடுகின்றவராகிய சிவபெருமானையும் குறிக்கும், தாண்டகம் பாடுகின்றவராகிய திருநாவுக்கரசரையும் குறிக்கும். இது ரெண்டும் அந்த சொல்லில வர்ற மாதிரி வச்சு தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாரு கண்பர் இந்திய புகழின் பாலார். இந்திய புகழின் பாலார்னா அவருக்கு பல பக்கமும் பலராலையும் புகழ் பெற்றவர். பலரும் அவரை நல்லவர், தர்மவான், புண்ணியவான், பக்தன் என்று சொல்லி அவரை எல்லாரும் புகழ்வார். இந்திய புகழின் பாலார் எல்லையில் தவத்தில் மிக்கார். நிறைய தவத்தை செய்யவர். தவம் செய்வர்களுக்குத்தான் பேர். தனம் உள்ளவனுக்கு பேர் ஒரு அளவுதான் இருக்கும். அது தர்மம் செஞ்சான்னா பேர் இருக்கு, இல்லைன்னா அவனுக்கு கருமின்னு பேர். தனம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, அதாவது தர்மம் பண்ணினான்னா பேர் இருக்கும். கருமியா இருந்தான கொடுக்காம தானே கருமினும் பேர் வந்துடும், அதுக்கும் ஒரு பேர் இருக்கும். அதனால தவம் அதிகமாக உடையும். எல்லையில் தவத்தில் நிற்காரும் ஆண்டதீரரசின்பால அடைந்தவர். ஆண்டதீரரசராகிய திருநாவுக்கரசருடைய பாதத்தை அடைந்தவர். ஹரியா முன்னே காண்டது
காதல் கூற கலந்த அன்பினராயுள்ளார். திருநாவுக்கரசருடைய திருவடியை அடைந்தவர். ஆனா அவரை அறிவதற்கு முந்தையே, கண்ணால காண்பதற்கு முந்தையே அவர் மேல பக்தி உண்டவர். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் கற்பானும் கடமை தரும் என்பார் திருவள்ளுவர். இந்த ஊர்ல இன்னவாறு இப்படி இருக்கிறாரு, அவர் இப்படிப்பட்ட தன்மையுடையவர்னா அதிலே ஈடுபாடு உடையவர்களுக்கு அவர் மேல அன்பு உண்டு. அப்படித்தானே? இந்த மாதிரி திருச்சிராப்பள்ளியில ஒருத்தர் இருக்கிறாரு, சந்திரசேகரம் பிள்ளையவர், ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர் போனவர்களுக்குலாம் வாரி வாரி கொடுக்குற வள்ளல் அப்படின்னு கேள்விப்பட்டா அவர் மேல நமக்கு ஒரு பிரியம் உண்டா. அது போல இவருக்கு திருநாவுக்கரசருடைய பெருமையை கேட்டாரு. கேட்ட உடனே அவருக்கு அன்பு வந்துச்சு. கேட்ட உடனே அன்பு வர்றது, அதாவது தலையன்பு. கேட்ட உடனே அன்பு. விரிவாய் கேட்டலுமே இன்னி நின்னி நெய்வாரு போதார் அப்படி நின்று புரண்டு என்பது திருவம் பாடம். அதையினாலே அப்படி அறியாமுன்னே காண்டது காதல் ஊற கலந்த அன்பினராய் அவர் எப்படிப்பட்டவர் தன்மை என்று சொல்லுகிறார். களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றங்கள் ஆய்ந்தார். களவு, களவுன்னா அடுத்தவன் பொருளை திருடுறது. பொய், பொய்ங்கிறது ஒரு முக்கியமான மனுஷ வாழ்க்கையில வேண்டிய ஒரு பண்புதான். ஆனா அது பிறருக்கு கெடுதல் செய்யறதா இருந்தா பொய் சொல்லலாம், நன்மை செய்யறதா பொய் சொல்லலாம். பொய்மையும் வாய்மையும் புறதீர்ந்த நன்மை பயக்கும். அதனால இவர் பொய் சொல்ல மாட்டாரு, களவு செய்ய மாட்டாரு, காமம் இல்லாதவர், கோபம் இல்லாதவர். கோபங்கிறது தான் பொல்லாததுப்பா. கோபமே வரக்கூடாது. கோபம் உள்ளவன் உயர மாட்டான், கோபம் இல்லாதவன் சாந்த குணமுடையவன் உயர்வான். கோபம் தான் எல்லா பாவங்களுக்கும் மூலப்பு. எல்லா பாவங்களும் எதனால் வருது என்றால் கோபத்தினால் தான். கோபம், பாவம், சண்டாளம், நரகம். கோபம், பாவம், சண்டாளம், நரகம். அதனாலே கோபம் இல்லாதவர் வேறு வஞ்சரை, வேறு தீய துளிகள் எதுவும் இல்லாத உத்தம குணமுடையவர். உத்தம குணமுடையவர். களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். காய்ந்தார்னா அவைகளை வெறுத்து விட்டார். கோபத்து மேல கோபித்தார். கோபத்தை கோபித்தவர். சினத்தை நிந்தனை செய்ய முடி மறந்துடன் வேண்டுவார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். மனையின் வாழ்க்கை நிலையினா குடும்பத்தோடு, மனைவி மக்களோடு, செல்வத்தோடு இருக்கிறோம். மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைவோல் மக்கள் அவுடு மேதி மற்றும் உலகல அரசின் நாவன் சாற்ற ஒழுக்கிறார். அப்படி திருநாவுக்கரசருடைய பெருமையை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் இருக்கிற படி, மரக்கால், தராசு, ஆடு, மாடு, மனைவி, மக்கள், எல்லா பொருளையும், அதுக்கு மேல தனக்கு இருக்கிற தோட்டம், அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற கல்விச்சாலை, தண்ணீர் பந்தல், தனக்கு என்னென்ன தொடர்பு இருக்கோ அங்க எல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு எழுதி வச்சு. எல்லா பொருளையும் திருநாவுக்கரசு தான் இருக்கும். புத்தர்களுக்கும் திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. அதே மாதிரி தோட்டத்துல திருநாவுக்கரசர் தோட்டம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் இல்ல படியில திருநாவுக்கரசு படி, திருநாவுக்கரசு மரக்கால், குடியிருந்துச்சு. யாருக்காவது இப்படி மனசு வருமா? ஒருவேளை அந்த ஆளுக்கு எழுதுனா இன்னொரு விட்டானா போகுது, என்னதான் குருவா இருந்தாலும் என்னதான் அடியாரா இருந்தாலும் அப்படின்னு நமக்கு பயம் வரும். இப்ப சாமி பேர்ல லாரி, பஸ் அதெல்லாம் போடுறாங்கல்ல, என்ன காரணம்? பயம் இல்லாம சாமி என்னன்னு சொல்லாது அப்படிங்கிறது. ஆசாமி வேற போடுவாங்க. இப்ப எத்தனை லாரி ஓடுது, ரத்தனகிரீஸ்வரர் ஆச்சரிக்கு எத்தனை ஓடுவோம். அவர் கேட்க மாட்டார், என்னன்னு சொல்ல மாட்டாருங்கிற நம்பிக்கையில போட்டார். அதனாலே திருநாவுக்கரசர்
திருநாமத்திலே இவருக்கு அவ்வளவு ஈடுபாடு இருந்துச்சு. அது பக்த பஞ்சாட்சரம். பக்த பஞ்சாட்சரம். ஞான சம்பந்தா பஞ்சாட்சரம், திருநாவுக்கரசு பஞ்சாட்சரம், நம்பியாரூரர் பஞ்சாட்சரம், மணிவாசகர் பஞ்சாட்சரம். பக்த பஞ்சாட்சரம் அந்த நாமத்தை ஜெபிக்கிறோம். ஞான சம்பந்தாய நமகா, ஞான சம்பந்தாய நமகா, நாவுக்கரசே நமகா, நம்பியாரூராய நமகா, மாணிக்கவாசக சுவாமியே நமகா. இப்படி பக்த பஞ்சாட்சரம் அந்த நாமத்தை அவர்கள் நாமத்தை தெரிவித்து அவர்களை பின்பற்றி அவர்களை தியானம் பண்ணி பண்ணி அருள் பெற்றவர் அவர்கள் காலத்திலிருந்து அதன் பிறகு இதுவரையிலும் அருள் பெற்றவர்கள் எண்ணில்லாதவர். இந்த 4 வரை பின்பற்றி அருள் பெற்றவர்கள், அவங்களை நினைத்து அருள் பெற்றவர்கள், அடியார்களானவர்கள், திருவருளை பெற்றவர்கள், ஞானிகளானவர்கள் எண்ணில்லாதவர். ஆனால் ஞானம் இல்லாதவன் திருவருளை பெற்று விடலாம். கடவுள் இப்ப ரயில்ல 100 பெட்டி போட்டிருக்காங்க. 100 பெட்டி. முதல் பெட்டியில என்ஜின் இருக்கு. முதல் பெட்டியில தானே என்ஜின் இருக்குது. 2வது பெட்டி 3வது பெட்டில இருக்குதா? அதுல என்ன பெட்டி? அதெல்லாம் வெறும் பெட்டி. சரக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இத்தனை பெட்டிகளையும் அந்த ஒரு பெட்டி முன்ன இருக்கிற பெட்டி எடுத்துட்டு போகுது. எங்க போகுது? மெட்ராஸுக்கு போகுது. வெறும் பெட்டியும் மெட்ராஸுக்கு போகுது, என்ஜினும் மெட்ராஸுக்கு. எதனால? அந்த முதல் பெட்டியில் இருக்கிற என்ஜின் ஒரு தொடர்புடையதாகினாலே வெறும் பெட்டியும் மெட்ராஸுக்கு. அதை மாணிக்க வாசகர் சொன்னார். அழுகே நின்பால் அன்பாய் மனமாடல் சேர்ந்த மெழுகே அன்னார் பொன்னார் மின்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே, உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே, பழுதே பிறந்தேன் என் கொண்டுன்னை பணியேனே என்பது திருவாசகம். அதனாலே ஞானிகளை தொடர்ந்தவர்களுக்கு எளிதிலே அருள் கிடைக்கும். சிவனை தொடர்ந்தவர்கள் சாமானியம். சிவனுக்கும் நமக்கு எவ்வளவு தூரம்? அளவில்லாத தூரம். ஞானிகள் என்பவர்கள் நம்முடைய நிலைமையை உணர்ந்தவர்கள். அதையெல்லாமே அவர்கள் நம்மை போல இங்கதான மனிதராக இருந்தார்கள். பாவம் பாவம் நம்ம கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவர்களுக்கு இறக்க சீக்கிரமாகும். அதனாலே ஞானிகளுடைய தொடர்பினாலே ஞானி ஆவார். அப்படி இவர் எல்லா பொருளிலேயும் திருநாவுக்கரசு தான். அந்த திருநீலகண்டர் எப்படி இருந்தார்? திருநீலகண்டன் சொல்லிட்டே இருந்தார் அல்லவா? நாமத்துக்கு அவ்வளவு உயர்வுறார். நாமம் ஏத்தனம் தீவினநாதனே என்பது கடம்பூரில் தேவா. அதனால ஏதோ ஒரு நாமத்தை பற்றி கொள்வது. சிவசிவான்னு சொல்றது, சிதம்பரேசான்னு சொல்றது, பொன்னம்பலை என்று சொல்லுவது, நீலகண்ட என்று சொல்லுவது, மகாதேவா என்பது, இப்படி சிவநாமங்களை சொல்லி பழகுதல். சிவநாமங்களை சொல்லி ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா என்ன பண்றோம்? திடீர்னு ஐயோ, அதான் முதல்ல அதுதான் பரம்பரையா பழகம். இப்ப இது புதுசா எல்லாம் பழக வேண்டியதா இருக்கு. அதனாலே சிவநாமங்களை சொல்லி பழகு. மற்றவா உன்னை நான் மறக்கணும். மறந்தா கூட நாவு, இவர் மறந்துட்டா கூட நாவு அது பாட்டு நம்ம சிவாயம் சுந்தரம். வழிக்கு வீணினும் திருப்பெயரெல்லாம் மற்ற நாடறியேன் மறுமாற்று. வழிக்கு கீழே விழுந்தேன்னா கூட ஓம்பேரத்தான் சொல்லுவதை சாமி, வேற என்ன வேற ஒண்ணும் முடியாது அப்படிங்கிறார் சுந்தரம். அதனாலே இப்படி இவர் எல்லா பொருளையும் திருநாவுக்கரசு மனைவி திருநாவுக்கரசு அப்படின்னு கூப்பிட்டா அந்த அம்மா என்ன இருக்க, பையனை கூப்பிட்டா மூத்த திருநாவுக்கரசு, பெரிய திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு அப்படித்தான்.
பேசுறது திருநாவுக்கரசு, எழுதுறது திருநாவுக்கரசு, எல்லா பொருளையும் திருநாவுக்கரசுப்பா. இத ஒரு துறமங்கல ஜோபரா சுவாமின்னு ஒருத்தர் அவர் பாடினார். அப்பூதின்னு ஒருத்தர் இருக்கியா, அவன் ஒரு தவமும் பண்ணல, நெருப்புல நிக்கல, தண்ணீர்ல இருக்கல, பட்டினியா கிடக்கல, மலையில இருக்கல, கோயில் இருக்கிற ஒரு தவமும் பண்ணாம திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னே சொல்லி உசந்த கதியை பெற்றுட்டாயா அப்படின்னு அவர் ஆச்சரியமா பாடுறார். உற்றானலந்தவத்தி நின்றாலனன் ஊன் புனலாற்றானலன் நுகர்வும் திருநாவுக்கரசெனுமோர் சொல்தான் எழுதியும் கூறியுமே என்றும் துன்பில் வதம் பெற்றால் ஒரு நம்பி அப்போது என்னும் பெருந்தகையே என்று பாடுகிறார். அதனாலே இவர் இப்படிப்பட்ட தன்மையுடையவர், இப்படிப்பட்ட பக்தி உடையவர். வடிவுதாம் காணாராயும் மண்ணு தீர்வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டவர் நாமத்தால் படிநிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவில அறங்கள் செய்து முறவையால் வாழுநாளில் இப்படி திருநாவுக்கரசருடைய நாமத்துல இவருக்கு எல்லையில்லாத ஈடுபாடு இருந்துச்சு. அதனால தண்ணீர் பந்தல் வச்சாரு, அதுல திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். அப்படி வாழ்கின்றாரு, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பொறுப்பறையன் மடப்பிடியின் உடன் புணரும் சிவக்களிற்றின் திருப்படனம் பணிந்து பணி செய்திருநாவுக்கரசர் ஒருபடு காதலில் பிறவும் உடையவர் தம்பதி வணங்கும் விருப்பினொடும் திங்களூர் மருங்கு வழிமேவுவார். திருநாவுக்கரசர் பல தலங்களையும் வணங்கினாரு. ஒவ்வொரு கோயிலுக்கும் போறது, சாமியை கும்பிடுறது, பாடம் அவருக்காக வேலை. கல்யாணம் பண்ணிக்கல யாரு, திருநாவுக்கரசர். அதனால பிரியா போய்கிட்டு பாடிக்கிட்டு வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணா அப்படி பிரிய அலைய முடியாது, பிரிய முடியாது. அதனால பிரியா போயோ பாட அப்படி சுத்தி அடைஞ்சார். 81 வயசு. அவர் பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு திருப்பழனம் என்கின்ற திருத்தலத்தை வணங்கினார். திருப்பழனம் என்கின்ற திருத்தலம் அந்த திங்களூருக்கு பக்கத்துல இருக்கு, திருப்பழனத்துக்கு பக்கத்துல. இப்படி எல்லாவற்றையும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு பெயர் வைத்தவர் அல்லாமல் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு எழுதுறது, திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு இப்படியே திருநாவுக்கரசு அவருடைய உடம்பு முழுவதும் திருநாவுக்கரசு ஆகி போச்சு. தன்னை மறந்தாள், தன்னாமம் கட்டாள். அப்பூதியடிகள் தண்ணீர் பந்தல் அல்ல, தன்னாமம் கெட்டு போச்சு. தன்னாமம் கெட்டு இப்ப என்ன ஆச்சு, திருநாவுக்கரசுடைய நாமம் சிறப்பாக விளங்குகிறது. அந்தாணரின் மேம்பட்ட அப்பூதியடிகளார், அந்தணரின் மேம்பட்ட அப்பூதியடிகளார் தந்தனையர் உடஞ்சாலை கூவல் புலம் தரு தண்ணீர் பந்தர் பல ஆண்ட அரசெனும் பெயரால் பண்ணினமை வந்தடைந்த வாகீசர் கேட்டவர்தம் அடைந்தார். இப்படி எல்லா இடங்களிலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்று எழுதியிருந்தது. அப்படி எழுதியிருக்கிறத அப்பர் சுவாமிகள் பார்த்தார். திருநாவுக்கர சுவாமிகள் பல தலங்களை வணங்கிட்டு திங்களூருக்கு வந்தார். திங்களூர் பக்கத்துல தண்ணீர் பந்தல், தண்ணீர் பந்தல்ல திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் இருந்துச்சு. அதை பார்த்தா என்னமா இருக்குன்னு திருநாவுக்கரசு அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. திருநாவுக்கரசு நம்ம வேற இருக்கலாம், நம்ம வேற எதுக்கு இங்க எழுதுறாங்க, நம்ம ஊரு நடுநாடு பண்ருட்டி பக்கம் அவங்களுக்கு, இங்க எதுக்கு தஞ்சாவூர்ட்ட எழுதுறாங்க திருநாவுக்கரசு, நம்ம வேற எதுக்கு எழுதுறாங்க, இங்க இருக்கலாம் திருநாவுக்கரசுன்னு வேற வேறு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு.
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தா கேட்டுட்டா தானே சந்தேகம் தீரும், கேட்டா தானே சந்தேகம் தீரும் அப்படின்னு நினைச்சாரு. மற்றவரும் மனமகிழ்ந்து கேட்டாரு. அந்த குழப்பம் தீர அந்த பகுதியில பக்கத்துல அந்த பாதையில இருக்கின்றவர்களை கேட்டார். திருநாவுக்கரசுன்னு தண்ணீர் பந்து எழுதி இருக்குது, என்ன காரணம், எங்க யார் அப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டார். அது இங்க அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருக்காருயா, ஒரு ஐயரு. அந்த ஐயர் திருநாவுக்கரசர் ஒரு சாமியார் இருக்கிறாரா, அவர் கல்லுல கட்டி போட்டாங்களா அவரை. அந்த கல்லு கட்டி போட்ட போது அந்த கல்லே தெப்பமா கரையேறினாராம், திருப்பாதிரி புள்ளியில கரையேறினாராம் கடலூர் பக்கத்துல. அதை இவருக்கு டிவியில பார்த்திருக்கிறாரு. பார்த்த உடனே இவருக்கு அவர் மேல பக்தி அவரையே குருவா வச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் திருநாவுக்கரசன் எழுதியிருக்காரியா அப்படின்னு சொன்னாங்க திருநாவுக்கரசன். அந்த வழியில இருந்தவங்க இதுக்கு மேல என்ன பண்றது, அந்த திருநாவுக்கரசன் இந்த திருநாவுக்கரசன இதுக்கு நம்ம மேல எழுதி வைக்கிறாரு, நமக்கு இவருக்கு என்ன தொடர்பு இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு எண்ணியால அவருடைய வீட்டை கேட்டாரு, காட்டினார்கள். சென்றாயால முன்னால திண்ணையில அமர்ந்தாரு. அதனால திண்ணையில இருந்தாரு, வந்தாரு. அப்புறம் அவருடைய சமய விஷயங்களை கேட்டாரு. அதன் பிறகு அயால தெரிந்து கொண்டாரு. யாரு தெரிந்து கொண்டா? அப்பூதி தெரிந்து கொண்டார். இவர் தான் திருநாவுக்கர சுவாமிங்கிறது அப்புறம் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் வணங்க செய்தாரு, வாழ்த்தினாரு. நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்ததையும் இப்பத்தான் வீட்டுக்கு வந்திருக்குது. பவனன நாமம் பிடித்து தெரிந்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுவேன். பல நாள் கூட்டம்னா ஒரு நாளைக்கு வந்துருவாங்கிறார். அப்புறம் தான் சொல்றாரு, நம்மெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா காண. பவனன் நாமம் பிடித்து திருந்து பண்ணால் அழைத்தால் இவன் அதை பண்ணால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுவேன் என்பது அப்பர் தேவாரம். அதற்கு மேலே வணங்கி வாழ்த்தி அழுது தொழுது அதற்கு மேலே தேவரீர் திருவமுது செய்தருள வேணும்னு கேட்டுக்கிட்டார். திருவமுது செய்தருள வேணும் அன்னைக்குதான் பாக்குறார். அப்படி கேட்டுக்கிட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு, சாப்பிடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு திருநாவுக்கரசு. காண்டகமை இன்றியும் காணவில்லை. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை திருக்குறள். புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். இப்ப தஞ்சாவூர்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் சிவனடியாரு. இந்த மாதிரி தேவார திருவாதங்களை நல்ல ஈடுபாடு உள்ளவர், சிவபூஷை பண்றவர், தர்மம் நிறைய செய்யறவர். அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அவர் மேல பிரியம் உண்டாகும். அப்புறம் அவருடைய குணநலன்கள்லாம் கேட்டா நல்ல இனிமையா பேசுவாரு, தர்மம் செய்வாரு, கோபமே வராது, ரொம்ப சாந்த செயலரு அப்படின்னு கேட்டோம்னா அடியாருக்கு வேணுங்கிறதெல்லாம் வாரி கொடுப்பாரு. அப்படின்னு கேட்டா நமக்கு என்னமா இருக்கு? அவரை போய் பார்க்கலாம்னே தோணும், அவர் மேல அன்புண்டா. அது போல காண்டகமை இந்தியம்னா காணவில்லை, பார்க்கல. காண்டகமை இந்தியம் கலந்த வெறும் கேள்வியினார் காணவில்லை. ஆனா அந்த கருத்து கலந்து விட்டது, உள்ள அவரிடத்துல சென்று விட்டது. கலந்த வெறும் கண்மையினார் பூண்ட பெரும் காதலுடன் போனகமும் கரியமும் வேண்டுவன வெவ்வேறு விதங்கள் வர விருப்பினார் ஆண்ட அரசு அமுதே திருமுதாம்படி அமைப்பு. அதன் பிறகு மனைவியிடத்துல சொன்னாரு, ரொம்ப சிறப்பான முறையில திருவமுது தயார் பண்ணினார்கள். திருவமுதுன்னா என்னது? சாப்பாடு தான். சாதாரணமா இருக்கிறவங்கள சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அடியாரில் திருவமுது செய்ய போகணும், திருவமுது செய்தருள வேணும் என்று சொல்லணும். திருவமுது செய்தருள வேணும், செய்தருள வேணும். அடியார் சாப்பிடுறது பூசை, மற்ற பேர் சாப்பிடுறது வெறும் சாப்பாடு. அடியாருக்குள்ளே சிவன் இருப்பதினால அது பூசையாகும். இந்த அடியார் சாப்பிட்டாருன்னா உள்ள இருக்கிற சிவன் மகிழ்கிறான். இவர் சாப்பிட்டு மறுநாள் பூசை பண்ணுவார்.
சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணுவான். சும்மா இருக்காளு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெரிஞ்சதை தான் செய்வான். தப்பு தவறு செஞ்சிருக்குல்ல அதை செய்யும். அதனாலே சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்து புண்ணியம்னு நம்முடைய நூலில் சொல்றோம். புண்ணியம் செய்கிறவனுக்கு போட்டா புண்ணியம், புண்ணியம் செய்கிறவனுக்கு போட்டா புண்ணியம், பாவம் செய்கிறவனுக்கு போட்டா பாவம். அதனால அடியார்களுக்கு மாசத்துல ஒரு 10 அடியாரையாவது வரவழைச்சு மாகேஸ்வர வருஷம் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். சண்முகத்து வீட்டுல ஒரு நாள் மாகேஸ்வர பூஜை, கங்காதர வீட்டுல ஒரு நாள் மாகேஸ்வர பூஜை, சந்தனத்து வீட்டுல மாகேஸ்வர பூஜை நடந்துகிட்டே இருக்குது, பரமதத்து வீட்டுல மாகேஸ்வர பூஜை, தாண்டவன் வீட்டுல மாகேஸ்வர பூஜை அப்படின்னு இருக்கணும். அப்படி கூட்டால அடியார்கள் வர்ற மாதிரி ஒன்றும் இல்லை, அதிகமா இல்லை, ரொம்ப சிரமமா இருக்கும். அது மாதிரி பண்ணணும். எப்பத்தான் புண்ணியத்தை பண்றது? ஒரு சிவனடியார் சாப்பிட்டாருன்னா, சமய தீட்சை ஒரு சிவனடியார் சாப்பிட்டா 1000 வேத பிராமணர்கள் சாப்பிட்டவளை. விசேட தீட்சை ஒரு பெற்றவர் சாப்பிட்டாருன்னா 10,000 வேத பிராமணர்கள், வேதம் ஓதுகிற பிராமணர்கள் சாப்பிட்டவளை. நிர்வாண தீட்சை பெற்ற ஒரு அடியார் சாப்பிட்ட ஒரு நிர்வாண தீட்சை, ஒரு அடியார் சாப்பிட்டா அவர் நிர்வாண தீட்சை சாப்பிட்டா 1,00,000 பிராமணர்கள் சாப்பிட்டவள். ஆச்சாரியர் சாப்பிட்டா 1,00,00,000 பிராமணர் சாப்பிட்டவளை. அப்படி விளங்குறா? அதுக்கு மேல பூசையே இல்லை. இதுக்கு மேல சிவனடியாருக்கு திருவமுது படைக்கிறத விட உயர்ந்த பூசை இல்லை. சிவ பூசையெல்லாம் அதுக்கு கீழே விளங்குதா? ஆகையினாலே இப்பொழுது திருநாவுக்கரசருக்கு திருவமுது தயாராகிவிட்டது. திருநாவுக்கரசு அமுது செய்து அருள மற்றவர்தம் பெருநாமஞ்சாத்தி அப்புள்ளைதனை அழைத்தந்து. திருநாவுக்கர சுவாமி அமுது செய்து அருளுவதற்கு அதே பேரையுடைய பிள்ளைய கூப்பிட்டார். மூத்த திருநாவுக்கரசு, பெரிய திருநாவுக்கரசு இங்க வாப்பா அப்படி, பெரிய திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு, பெரிய திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு உரு ஏறி போச்சு. உருவேறவே ஜெபித்து 1 கோடி ஓமசித்தி உடனாக ஆகமத்து வந்து பணியும்பாரு விராலிமலை திருப்பூர்ல. அந்த மாதிரி திருநாவுக்கரசுங்கிற நாமம் கோடிக்கணக்கா சொல்லிவிட்டாரு. புரியுங்களா? அவையினாலே அப்படி இந்த திருநாவுக்கரசு பெரிய திருநாவுக்கரசு கூப்பிட்டாரு. நம்ம தோட்டத்துல போய் இலையை கொண்டு வானாரு. வாழை இலை, நல்ல இலையா குறுநாள குறுத்தறிந்து கொண்டு வர தனிவிட்டார். இந்த அடியார்கள் போடுறது இந்த நுனி இலையா போடணும். இந்த இலைய தண்டு உரிக்கப்படாது, இலையை தண்டு உரிச்சு போடக்கூடாது. அரம்ப இலை தண்டு உரியேல் ஆதி வளப்பா பொருந்தியிட பூமிதனில் போடு என்பது சைவ சமயம். இலை போடுறதுக்கு சொல்லுது சட்டம். அதனாலே அப்படி இலை கொண்டு வர பெரிய திருநாவுக்கரசை அனுப்பிச்சாரு. அவன் ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு திருநாவுக்கர சுவாமி சாப்பிட்றதுக்கு இலை கொண்டு வர்றதுக்கு நமக்கு கிடைச்சிருவாரு யோகம் அப்படின்னு. அதனாலே நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன் என்று. நல்ல தாய் தந்தை ஏவ எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, என்ன போச்சு நாங்க இலை கொண்டு வர்றது அப்படின்னு அவன் போனான். ஒல்லையில் வரைந்து தோட்ட துள்வுக்கு பெரிய வாழை மல்லலங்குருத்த ஈரும் பொழுதில் வாழரா ஒன்று அல்லலுற்று அடுங்கி சோற அங்கையில் தீண்டிட்டு. வாழை இலையை கொய்தார். கொய்யும் போது அந்த வாழை இலைக்குள்ள இருந்து ஒரு விஷச்செந்து தீண்டி கையில சுத்திக்கிச்சுங்கிறாரு. சேக்கலார் எல்லாம் கூடவே இருந்து பார்த்துருக்கிறாரு. கையினர் கவர்ந்து சுற்றி கண்ணறி காந்துகின்ற பையரா உதறி வீழ்த்து பதைப்புடன் பாந்தல் பற்றும் வெய்ய வேகத்தால் வீழா முன்னம் வேகத்தால் எய்தி. அந்த பாந்தல்ங்கிற இது வேகம் மேலே ஏறுறதுக்கு முந்தியே, இந்த வேகத்துக்கு முந்தி வேகமா வீட்டுக்கு போகணும். வேகம் ஏறிச்சுன்னா வீட்டுக்கு போக முடியாது, இறை கொடுக்க முடியாது. திருநாவுக்கர சுவாமி சாப்பிட தடவிட்டு போவோம். அதனால வேகமா போகணும்னு இந்த வேகத்துக்கு மேல வேகமா போனாங்க. வெய்ய வேகத்தால் வீழா முன்ன வேகத்தால் எய்தி கொய்தை குருத்தை சென்று கொடுப்ப நின்று ஓடி வந்தான். பொருந்திய விடவேகத்தில் போதுவான் வேகமுற்ற வருந்தியே அணையும் பொழுது மாசுனம்
கவர்ந்தது யாருக்கு அருந்தவர் அமுது செய்ய தாழ்க்கையான் அறையே நின்று திருந்திய கருத்தினோடு செடுமலை சென்று புக்கான். இதை நான் ஒருத்தரையும் சொல்லப்படாதுன்னு சொல்லி அவனும் அந்த போயும் எல்லாம் ஒருத்தர் கட்டிக்காரனா இருந்திருக்காங்கப்பா. சொல்லப்படாது, அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லப்படாது, சொன்னா திருநாவுக்கர சுவாமி சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்ட கொடுத்தேன். வேகமா அந்த விஷம் வேகமா அது கண்ணு மேனி எல்லாம் கருகி போச்சு. விடங்கொண்டு மயங்கி விழுந்தேன். தாய்கிட்ட இலைய வச்சுக்கிட்டு தளர்ந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உளம் பதை துட்டு நோக்கி உதிரஞ்சோர் வடிவும் மேனி விளங்கிய குறியும் கண்டு. இந்த இதுல உதிரம் வந்துருக்குது. குறியும் கண்டுகிட்டாங்களாம். கண்டு இந்த மாதிரி ஆயிருக்கும் போது இருக்குது. வீழ்ந்தான் என்று துளங்குதலின்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சொல்வார். அதனால இந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால இதை கொல்ல பக்கத்துல கொண்டு போய் ஒரு பக்கம் தெரியாம அவனை படுக்க வச்சு மூடி பாய போட்டு மூடி பெறலரும் புதல்வந்தனை பாயினுட் பெய்து மூடி புறமனை முந்தில் பாங்கோர் புடையினில் மறைத்து வைத்து அறை இது தெரியாவன்னா அமுது செய்விப்போம் என்று இது காலமா கும்பிட்டு இருந்த சுவாமி இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம வேணா வாரு இப்படி இருக்குது. அதனால இது தெரிய விடாம இது தெரியாதபடிக்கு திருநாகர சுவாமிக்கு சாப்பாடு பண்ணி வச்சிடணும், அமுது செய்து வச்சிடணும். என்னன்னு சொல்றது இந்த இடத்துல யாரா இருந்தாலும் எவ்வளவு கல்லு மனசா இருக்கணும். அப்பா கல்லு மனசுன்னா இந்த பக்தியினால அப்படி சொல்ல. தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டான்னு இது பெருசா தெரியல. திருநாவுக்கர சுவாமி சாப்பிடுறது பெருசா தெரிஞ்சிருக்குப்பா. அப்படி வரைந்து வந்தார்கள். சுவாமியை வணங்கினார்கள். வணங்கி அயாலே சொல்லுகிறாரு, கடிது அமுது செய்ய காலந்து ஆழ்கின்றது என்று. மணி 2 மணி ஆச்சு. அதனால சாமி எழுந்துருளோடும் திருமுது செய்ய ஆடிசிலும் கரியும் எல்லாம் அழகுற அணைய வைத்து படியில் தொண்டனார்வன் பணிந்தெழுந்து அமுது செய்து என் குடி முழுதும் உய்யக்கொள்வீர் என்றவர். அதனால தேவரீர் திருமுது செய்து எங்கள் குடி முழுவதையும் உய்யும்படியாக செய்ய வேணும். குடி முழுவதும்னா அவனும் சேர்ந்துட்டான். அதுல குடி முழுதும் அந்த வாக்கியத்தை பாருங்க. குடி முழுதும் உம்பகற்கரசே ஒளிவரணர் என்ற யோகமே ஊற்றையந்தனக்கு வம்பனப்படுத்தன் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்தம் இருந்தேன். திருவாசகம் அது அப்படியே இங்க தூக்கியிருக்கிறார். குடிமுழு ஒருத்த சிவபக்தி பண்றாங்கன்னா அவனை சேர்ந்த சுற்றத்தாருக்கெல்லாம் சிவலோகம் கிடைக்குங்கிறாங்க. அதுக்கு மேல சிவபெருமானுடைய பெருமைய கதைய ஒரு நாள் நல்ல திடபக்தியோடு கேட்டா அவங்க தலைமுறை 21 தலைமுறைக்கு சுற்றத்தாருக்கெல்லாம் சிவலோகம் கிடைக்கும். கதை கேட்டுட்டு போறவங்க சுற்றத்தாருக்கு புரியுதா? உரமதாம் பக்தியோடு ஒரு நாளுமை பரமனார் கதை கேட்போர் பகவந்தன் புறமது எய்துதல் புதுமையதை கைதா கேட்டுட்டு போறவன் செலவு ஒத்து போறது பெருசான்னாரு. சிவபெருமானுடைய பெருமைக்கு இது ஒரு பெருசா? இது சொல்றது புரியுதா? சிவபெருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகம் போவாங்கிறது ஒரு பெருசல்ல, இது ஒரு பெருசல்ல. அவனுடைய அருளுக்கு அவனுக்கு சொந்தக்காரெல்லாம் சிவலோகத்துக்கு போவார். கேளாயினம் கிளை கிடைக்கும் கேடுபடாத்திரம் அருள் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால நம்ம திட்டாம இருந்தான்னா ரொம்ப நல்லது. குடிமுழுது உய்யக்குள்ளீர் என்ற ஒரு கூற கேட்டு அருந்தது எழுந்து செய்ய அடியினை விளக்கி வேறோர் திருந்து ஆசனத்தில் ஏறி பரிகலம் திருத்து முன்னர் இருந்து வெந்நீர் சாத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநீர் பூசணும் இல்ல, சாப்பிட்ட உடனேயும் பூசணும், சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் பூசணும். இயல்புடை இருவருக்கும் பொருந்திய நீரு நெல்லி புதல்வருக்கு அளிக்கும் போதில் கணவனுக்கு கொடுத்தாரு, அப்பீலில் கொடுத்தாரு, அவருடைய மனைவிக்கும் கொடுத்தாரு, பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. ஆதி நான் மறைநூல் வாமே அப்பூதியாரை நோக்கி காதலார் இவருக்கு மூத்த சேயையும் காட்டு. முதல்ல கும்பிட வச்ச போது வெந்தா மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசுன்னு காட்டி விட்டாரு முதல்லையே.
இளைய திருநாவுக்கரசு வந்து வாங்குறேன், எங்க மூத்த திருநாவுக்கரசுன்னார். மேதகு பூஜாத்தை என்றாலும் விளைந்த தன்மை யாதும் ஒன்றுரையார், நடந்ததை சொல்லாமே இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். இப்போது உதவான் என்று சொன்னால் அப்புறம் உதவுவான் என்பதாக அந்த அர்த்தம். இப்போது உதவான் என்றால் பிறகு உதவுவான் என்பது அது பொருள். அபூரை கேட்ட போதே அங்கணர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி. அதை கேட்ட உடனே திருநாவுக்கர சுவாமி மனசுல ஒரு குழப்பம் உண்டாயிற்று. அபூரை கேட்ட போதே அங்கணர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி இவ்வூரை பொறாது என் உள்ள என் செய்வார் இதற்கொன்றுண்டால் மெய்வரித்துறை என்ன விளம்புவார் விதிப்புற்றது. அதனால இப்படி நீங்கள் மறைமுகமாக சொல்லுவதனாலே என்னுடைய மனம் சலனம் அடைகிறது. அதனால உண்மையை சொல்லுங்கோன்னு கேட்டான். அதுக்கு மேல பொய் சொல்ல முடியாதல்ல, சொல்லப்படாதல்லவா, ஆச்சாரியர்கிட்ட பொய் சொல்லப்படாதல்ல. பெரியவர் அமுது செய்யும் பேருது பிழைக்க என்னோ வருவது என்று உரையாரேனும். ஐயோ இது சொல்லிட்டா சாப்பிட மாட்டாங்களே சுவாமி அப்படின்னு மனசுல தோணுது. இருந்தாலும் மாதவர் வெனவ வாய்மை தெரிய உரைக்க வேண்டும், இப்ப பொய் சொல்லப்படாது என்று சீலத்தால் சிந்தனுந்து பறிவோடு வணங்கி மைந்தர் குற்றது பகர்ந்தார் என்றே. அதனால அதன் பிறகு விஷயத்தை சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே ஐயோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சமாச்சாரத்தை இப்படி நீங்க சொல்லாமல் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி பதைத்தார் திருநாவுக்கரசர். அப்படி பதைத்து அந்த குழந்தைய காட்டுங்கன்னார். பார்த்தார், உயிர் போயிருச்சு. ஆவிதீர் சவத்தை நோக்கி சவமா கிடக்கிறான். அண்ணலார் அருளு வண்ணம் பாவிசை பதிகம்பாடி பணிவிடம் பாற்று விட்டார். அதனால அந்த குழந்தைய அந்த திருப்பணத்து கோயில் வாசல்ல வச்சு பதிகம் பாடினார் திருநாவுக்கரசர். ஒன்று கோலாமவர் சிந்தையுயர் வரை ஒன்று கோலாமுயரும் மதிசூடுவர் ஒன்று கோலாமிடு வெண்டலை கையது ஒன்று கோலாம் அவர் ஊர்வது தானே பத்து கோலாம் அவர் பாம்பின்கள் பாம்பின்கள் பத்து கோலாமேயிரும் நெருந்துக்கன பத்து கோலாம் அவர் காயப்பட்டாந்தலை பத்து கோலாம் அடியார் செய்கைதானே என்று இப்படி பதிகம் பாடினார். அப்படி பாடின உடனே தூங்கினவன் எழுந்தது போல இருந்துச்சு. விஷமெல்லாம் ஓடி போச்சு. இந்த அமுதம் பாடின உடனே விஷம் ஓடி போச்சு. பிழைச்சிட்டான், எந்திரிச்சு திருநாவுக்கரசரை வணங்கினா விபூதி கொடுத்தாரு. அதன் பிறகு இவர்களுக்கு மகிழ்ச்சி வரலையா, திருநாவுக்கர சுவாமி சாப்பிட்றதுக்கு இவ்வளவு நேரம் தடையா போச்சுன்னு வருத்தப்பட்டாங்களாம். இந்த மாதிரிதான் அந்த பற்றியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் அளவில்லாத பற்றி, அளவில்லாத ஹாங்கவர் வாட்டன் தன்னை அறிந்து சொல்லி அரசர் கூட ஓங்கிய மனையில் இது அமுது செய்த அருள உற்ற பாங்கினில் இருப்ப முன்னூர் பயில்மணி மார்வர்தாம் தாங்கிய மகிழ்ச்சியோடும் தகுவன அமைத்து சார்வர் புகழ்ந்த கோமயத்தினர் பூமியை புலிய நீவி திகழ்ந்தவான் துதையும் போக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி நிகழ்ந்த கதலி நின்ற குருத்தினை உறுத்து நீரால் மகிழ்ந்துற விளக்கி ஈர்வாய் வரம்பரம் மரபின் வைத்தார். அப்படி இருக்கையே சாணத்தால மெழுகி அதை ஈரத்தை போக்கி அதில் விரிப்பு வைத்து அதுக்கு மேலே தீபம் ஏற்றி வாழை குருத்து இடைய வைத்து மக்களோடு இருந்து அந்த அம்மையார் பரிமாறினாள். திருநாவுக்கரசர் திருவமுது செய்தருளினார். அடியாரோடும் அந்தமில் அழியார் அமுது செய்து அருளினாரே.
மாதவ மறையோர் செல்ல மனையிடை அமுது செய்து காதல் நன் வலித்து பண்ணால் கலந்துடன் இருந்து பின்றை மேதகன் ஆவின் வந்து விளங்கிய பலனம் ஊதூர் நாதரம் பாதஞ்சேர்ந்து நற்றமிழ் பதியம் செய்வார். இதனால சில நாள் அங்கே தங்கி இருந்தார் என்று சொல்லுகிறார். அவர் தங்கி இருந்துட்டு அதன் பிறகு அயால பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பலன் என்கின்ற கோயில்ல வந்து பதிகம் பாடுறார். சொன்னாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே பன்மாலை வரிவண்டு பன்மளற்றும் பலனத்தான் மாலை நகுதுங்கள் முகில் விளங்கு முடிச்சென்னி பொன்மாலை மார்பன் என் புதுநலமுண்டு கழ்வாரோ பஞ்சித்தன் வளை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்காச்சரகண்ணம் பறந்தார்க்கும் பலனத்தான் அஞ்சி போய் களி மெலிய அழலோம்பு அப்பூதி குஞ்சி பூவாய்ந்த செவடியாய் கோடியே என்று தேவாரம் பாடினார். இந்த தேவாரத்துல இந்த கடைசி பாட்டுல சிவபெருமானுடைய திருவடி அப்பூதிகளுடைய குஞ்சிக்கு பூவாக இருக்குன்னு வழி. அப்பூதியடிகளுடைய குஞ்சு இருக்குது இந்த 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 சிரசு அதுல சூடி இருக்கிற பூவாக இருக்கிற சிவபெருமானுடைய திருப்பா அப்படின்னு அப்பர் சுவாமி திருவாக்கினாலே பாட பெற்று விட்டார். செப்பூதி எங்கை கொண்டார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கர சுவாமியினாலே தேவாரத்துல அப்பூதிகளை வச்சதோடு இல்லாம